எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 26 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஐம்பெரும் விழாவை நடத்துவதோடு வாழ்க்கையிலே வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகிற நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சக்தி மசாலுடைய நிறுவனர்கள் துரை அவர்களே, சாந்தி அவர்களே, நண்பர்களே, நம்ம எல்லோரும் சம்பாதிக்கிறவங்க நிறைய உட்காந்துருக்காங்க. மேடையில் இருக்கவங்களாம் உங்களுக்கெல்லாம் உதாரண புருஷர்களாக இருப்பார்கள் என்றால் அது மிக அல்ல. நீங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும், நாம் ஒரு காலத்தில் இது மாதிரி இருக்கணும். நாம் எல்லோரும் இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சுந்தரேசன் அவர்கள், சுந்தரராஜ் அவர்கள் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள்லாம் கூட கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள். இங்கே இதெல்லாம் சரியா இருக்கு, கேட்குது, நல்லா கேட்குது, எனக்கு நல்லா கேட்குது, நீங்கள் கொஞ்சம் மந்த சரி அல்ல. முன்னால் நாகராஜா உட்காந்துருக்காங்க, ராமராஜ் வேஷ்டி நாகராஜனை உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இன்று ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்தனால தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய உயரத்திலே வர முடிந்திருக்கிறதுக்கு என்றால் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படணும்னு நீங்கள் நினச்சிக்கணும் வாழ்க்கையில். ஏன்னா கஷ்டப்படாமல் யாருமே நல்லா இருக்க முடியாது வாழ்க்கையில். அதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் நீங்களாம் பார்த்து ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி இருக்க வேண்டும். இந்த ஒரு நீதியரசர் வந்திருக்கார், பாட்ஷா அவர்கள். தங்களுடைய ஒரு உயர் நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்த பொழுதிலும் அருமையான அற்புதமான தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள், நியாயமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பக்கம் வந்திருக்காரு, கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்தவர், ஒரு எளிமையான மனிதர். ரிட்டையர்லாம் ஆகிட்டாங்க, ஆனால் கூட இன்னும் கூட உங்கள் மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் உங்களையெல்லாம் வாழ்க்கையிலே உயர நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அவெல்லாம் இன்னும் கூட வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கூட பண்ணுறாங்க. நம்முடைய அலாவுதீன் ஐயா அவர்கள், அதை இவங்க மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு இருக்கணும், கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன்னா உங்களையெல்லாம் உயர்த்துவதற்காகத்தான் சக்தி மசாலா நிறுவனம், இந்த ஐஏஎஸ் அகாடமி இதில் அப்புறம் வெள்ளாள காலேஜ்லேருந்து மாவட்ட சந்திரசேகர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் ஐஏஎஸ் படிக்கலாம், குரூப் 1 எழுதலாம் தமிழ்நாட்டில். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். டாக்டருக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்பவுமே டாக்டருக்கு படிக்கப்படாதுன்னு சொல்கிற ஒரு ஆள் நான் ஒருத்தன், நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஈரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய சீனியர் டாக்டர் நான் தான் அதில். ஏன்னா அதை விட நீங்கள் வேறு துறைகளை படிக்க முடியும். நிறைய பேர்கள் டாக்டருக்கு படிக்க முடியவில்லை என்று தற்கொலை செய்து கொள்பவர்கள் கூட உண்டு. எதுக்கு ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நீ உன்னுடைய வேலையிலே படிப்பிலே கவனமாக இருக்கணும்ல, அங்கங்கே சிதறி போயிடக்கூடாது. கவனம். நானும் படிச்சிருக்கேன்ல, அண்ணன் பாடத்தை அன்னைக்கு படித்து முடிச்சிடணும், கல்லூரியிலும் சரி பள்ளியிலும் சரி. அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சிறந்த மாணவர்களாக, சிறந்த மாணவனா படிப்பில் மார்க்கு மாத்திரமல்ல, நல்ல குணங்கள் இருக்கணும். பிறகு மற்றவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். அதுக்கு தான் சக்தி துரை அண்டு சாந்தி 2 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி வனிதா அவர்கள் வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் பெரிய தண்ணி இல்லாத காலமெல்லாம் உண்டு. இன்று போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் குளமெல்லாம் தூர் வாரப்பட்டு ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தாலே போனால் ஜில் ஜிலுன்னு இருக்கும். என் பையன்லாம் கோயம்புத்தூர் போயிட்டு வரவே மாட்டேங்கிறான், ஈரோட்டுக்கு அங்கேயே உட்காந்துருக்குறான். அதெல்லாம் இவங்க நம்மனால தான். எல்லாம் இது போன்று பல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். படித்தா மாத்திரம் பார்த்தாது, நல்லவனாகவும் இருக்கணும். எல்லோரும் நல்லவனாக இருக்கிறதுக்கு தான் நல்ல குணங்கள், கோச்சிக்காமல் இருக்கிறது, எல்லாருக்கூடையும் பிரியமாக பேசுறது, எந்த வேலையும் கேவலம் அல்ல. எந்த வேலை கிடைச்சாலும் போய் சேர்ந்துக்கிடுங்க, அதுலேருந்து மேலே மேலே வாங்க. சக்தி மசால் நிறுவனம் என்ன பெரிய மேலத்துலேருந்து குதிச்சாங்களா? இல்லையே. ஒரு 15,000 ரூபாய் முதலீட்டில் வீடு வீடாக சைக்கிளில் ஏறி போய் மஞ்சள் தூள் விற்று சம்பாதித்து சிறுக 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 எங்கேயும் கடன் பெருசாக வாங்காமல், ஏன்னா கடன் இல்லாமல் வாங்கி எல்லோரும் வாழ பழகணும். கடன் வாங்கி அதை வாங்கிறது இதை வாங்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும்
சிறப்பானவர்களாக, நல்லவர்களாக, நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாலாம் வைக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதனால அவங்களுக்கு ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. அது தினம் டிவியில் பார்த்தாலும் நிறைய வருது எல்லாம். ராமராஜ் காட்டன் ஆகட்டும், இல்லை சத்தியம் மசாலா ஆகட்டும், எப்போ தான் டிவியில் பார்த்தா கண்டிப்பாக 2-3 சேனலில் வரும், ஆட் வரும் அதெல்லாம். ஆகவே நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் உழைக்கணும். உழைப்பு தான், கடினமான உழைப்பு, மற்ற எல்லோரிடமும் அன்பாக பிரியமாக இருப்பது, கோவிச்சுக்காமல் இருப்பது, ஒரு மரங்களெல்லாம் வளர்த்தணும். அதுக்கு தான் இன்றைக்கி சுந்தரராஜ் அவர்களுக்கு பெரிய பல்லடம் ஒரு வறண்ட பிரதேசம், எங்கள் மாமா ஊர், எங்கள் அம்மா ஊர் அது. அதில் அங்கெல்லாம் காடெல்லாம் ஒரு காலத்தில் மழையெல்லாம் பெஞ்சு ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கும். ரங்கசமுத்திரம்னு பேர் அதுக்கு. எங்கே சமுத்திரம்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒரு குட்டை தான் இருக்கும். அதில் இன்றைக்கி அது கூட இல்லை. அந்த குட்டையெல்லாம் போனால் நான் பார்த்தா எனக்கு அழுகாச்சு வந்துடும். நாங்களாம் சின்ன வயசில் போய் எங்கெல்லாம் குளிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா இவைகளெல்லாம் வறண்டு போகாமல் இருப்பதற்கு எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது. லண்டன் மாநகரில் ஒரு ஆறு ஓடும், தேம்ஸ் நதின்னு பேர் அதுக்கு, தேம்ஸ் ரிவர். அது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் விடுற மாதிரி இந்த டிச்சில் போகிற தண்ணியெல்லாம் கொண்டு போய் அதில் விட்டுருவாங்க. ரொம்ப அழுக்காகி அசிங்கமாகி. ஏன்னா ஈரோட்டில் நம்ம காவிரி ஆற்றுல நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது போய் நீந்துனா மீனெல்லாம் கடிக்கும். இன்றைக்கி மீனே இல்லாத ஒரு ஆராய்ச்சி காவிரி ஆறு, டெட் ரிவர்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எல்லோரும் விழித்து கொண்டு இதெல்லாம் சுற்றுப்புறத்தை எல்லாம் சுத்தமாக வைத்து கொண்டு உங்களையும் சுத்தமாக வைத்து கொண்டால் தான் இதெல்லாம் மீட்க முடியும். அந்த தேம்ஸ் ரிவரில் 20 ஆண்டு காலம் ஆயிற்று மறுபடியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நாட்டில் போய் பார்த்தோம்னா நல்லா தண்ணி பளிர்னு நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் வாயில் இருக்கவங்க எல்லோரும் நம்முடைய ஊர் நன்றாக இருக்க வேண்டும். ஊர் நன்றாக இருந்தால்தான் நாம் எல்லோரும் நன்றாக இருக்கும். நாம் நல்லா இருந்தால் என்ன பிரயோஜனம்? எல்லோரும் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அதற்காகத்தான் மரங்கள் வளர்ப்பதற்கு அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, இல்லை நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஈட்டிய பொருளை, சம்பாதிக்கிற பொருளை நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இவங்க எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் நாங்கள் உதாரண புருஷனாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டும். அதே போன்று தான் எல்லாம் கொஞ்சம் பேர் ஞாபகம் வச்சுங்க, ஐஏஎஸ் IPS, கொஞ்சம் பேர் வக்கீலுக்கு படிக்கலாம். படிச்சுட்டு இது மாதிரி ஐயா மாதிரி ஒரு ஜட்ஜ் ஆயிடலாம். அருமையான ஜட்ஜ், நியாயமான தீர்ப்பு வழங்குவது, உடனடியாக தீர்ப்பு வழங்குவது, இது மாதிரி சிலதெல்லாம் பண்ணிக்கணும். அது மாதிரி இன்ஜினியரிங், மெடிசின் இதெல்லாம் தவிர்த்து பல அற்புதமான காரியங்களை உங்களால் ஆற்ற முடியும். என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியணும். இதற்காகத்தான் இந்த விழாவெல்லாம் நடத்தப்படுகிறது. ஆகவே இத்தகைய விழாவினை சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சக்தி மசாலாவினுடைய துரை அவர்களுக்கும் சாந்தி அவர்களும், நான் சொல்கிறேன் திருப்பி நீங்களாம் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? வாழ்க வளமுடன் சொல்லணும். நான் சொல்லுவேன், நீங்கள் திருப்பி சொல்லணும், அவ்வளோதான் எல்லோரும். ஏன்னா இப்போ தான் துரைக்கு 75வது ஆண்டு விழா, பிறந்த நாள் விழா இப்போ தான் கொண்டாடணும். இப்போ எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி யாரையும் மற்றவங்களாம் கூப்பிடல. பெரிய பெரிய விழா என்ன வேண்டியிருக்கு வைப்பாங்க. ஆனால் நல்ல காரியம் செய்வது தான் விழா. அதனால் சொல்லிடலாமா? எல்லோரும் ரெடியா? சக்தி மசாலா நிறுவனத்தினுடைய துரை அவர்களும் சாந்தி அவர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். டாக்டர் திரு எல்